ஹை கைஸ். ரொம்ப நாள் ஆச்சு இந்த சேனல்ல ட்ரேடிங் ரிலேட்டடா வீடியோ போட்டு. ஸோ ஒரு முக்கியமான டாபிக்கை பத்தி பேசணும்னு தோணுச்சு. அதான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரேடிங் வந்து ஃபுல் டைமா பண்ணலாமா வேணாமான்றதோட என்னோட சில கருத்து. ஏன்னா நான் ஒரு 8 மந்த்தா ஃபுல் டைம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரியாலிட்டியா சில விஷயங்கள் பேச போறேன். அண்ட் தென் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஒரு ஒரு சில வருஷத்துல ஒரு மைண்ட் செட்டல் சேஞ்ச் லைக் மைண்ட் செட் வைஸ் ஒரு சேஞ்ச் வரும். அது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு சேஞ்சும். அது ஐ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனலி. அதை பத்தி சில விஷயங்கள் நான் வீடியோக்குள்ள சொல்றேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஒன்ட் சஜஸ்ட் எனி ஒன் டு டூ ட்ரேடிங் ஃபுல் டைம். லைக் நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த ஃபுல் டைம் ட்ரேடிங்கிறதே ஒரு ஃபேன்சி ஸ்டஃப் மாதிரி இருக்கு. அதாவது இந்த டெடி படம் ஆரிய மாதிரி நம்ம இருக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் தான் மார்க்கெட் பார்த்தா போதும். அனலைஸ் பண்ணி காசு சம்பாரிச்சுட்டு நம்ம இந்த ரிமைனிங் டேவை நம்ம ஜாலியா இருக்கலாம். அந்த மாதிரி யோசிச்சுட்டு ஃபுல் டைம் ட்ரேடிங்க ஜாலியா பாக்குறாங்க. எஸ், இட்ஸ் ஆல் பாசிபிள் பை ட்ரேடிங். நீங்க அந்த மாதிரி இருக்கலாம். அந்த டெடி மூவிஸ்ல வர மாதிரி. பட் அதுக்குன்னு ஒரு லெவல் இருக்கு. அந்த லெவல் அந்த ஸ்டேஜுக்கு போறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. பட் இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, ட்ரேடிங்கையே லைக் ஸ்டார்ட் பண்றப்பே ட்ரேடிங்கை ஃபுல் டைமா ஸ்டார்ட் பண்றாங்க. ஐ மீன் இப்போ நீங்க காலேஜ் முடிச்சு வராங்கன்னா என்ன கரியர் சூஸ் பண்ணன்னு தெரியாம இந்த இன்ஸ்டாகிராம்ல உள்ள இன்ஃபுளுசர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ட்ரேடிங்கே ஒரு கரியரா சூஸ் பண்ணி டே ஒன்ல இருந்தே ஃபுல் டைமா ட்ரேடிங் மட்டும் பண்றாங்க. அது அவங்க டிசிஷன். பட் என் வியூல அது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான டிசிஷன். ஏன்னா நான் ட்ரேடிங்கை வந்து ஃபுல் டைமா பண்ணவே கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு பர்சனலா ட்ரேடிங் ஃபுல் டைமா பண்ணணும்னா சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு வச்சிருக்கேன். அதை நான் வந்து வீடியோல சொல்றேன். அண்ட் ஐ நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர். அது உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் எனக்கு ஏத்த மாதிரி எனக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கு இருக்க காசு தேவைகளை பொறுத்து அதை நான் வந்து ஒரு ஒரு ரூல்ஸ் மாதிரி வச்சிருக்கேன். அதை நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக. நீங்க அதை உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஃபுல் டைம் ட்ரேடிங் வந்து ஏன் பிகினிங்லேயே பண்ண வேணாம் நான் சொல்றேன்னா, இங்க நிறைய பேர் வந்து ட்ரேடிங்கை வந்து உங்களோட ஃப்ரீலான்ஸ் ஒர்க் மாதிரி வந்து இதை நிறைய பேர் இதை ட்ரீட் பண்றாங்க, அப்ரோச் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எடிட்டர், ஓகேவா? நான் இப்போ காலேஜ் முடிச்சிட்டேன், எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல. என்கிட்ட இருக்க எடிட்டிங் ஸ்கில்லை வச்சு நான் வந்து ஏதாவது சம்பாதிக்கலாம் அப்படின்னு இறங்குறேன். என்கிட்ட ஜீரோ கிளைண்ட்ஸ். நான் என்ன பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா இருக்கிற கனெக்ஷன்ல ஏதாவது கிளைண்ட்ஸ் பிடிப்பேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஃப்ரீலான்ஸ் ஒர்க்ல இல்ல சோஷியல் மீடியால என் ஒர்க்ஸை காமிச்சு ஒரு 3-4 மாசம் கிளைண்ட் அப்படி இப்படி அவுட் ரீச் பண்ணா ஏதாவது ஒரு கிளைண்டாவது கிடைச்சிருவாங்க. அதை வச்சு எப்படியாவது முன்னேறிடலாம், ஓகேவா? தேர் இஸ் அ கேரண்டி, தேர் இஸ் அஷூரன்ஸ், இட் வில் ஹேப்பன். நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா எஸ், ஃபார் ஷூர். உங்க ஒர்க்கை காமிச்சு அவுட்ரீச் பண்ணிட்டே இருந்தா அட்லீஸ்ட் ஒரு கிளைண்டாவது கிடைக்காம இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா கிடைப்பாங்க, ஓகேவா? இங்க இப்படி ஒரு மேட்டர் இருக்கு. பட் ட்ரேடிங்கிறது இட் இஸ் அன்சர்டைனிட்டி பிசினஸ். லைக் அதுல என்ன நடக்கும்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதாவது நீங்க 6 மாசத்துல ப்ராஃபிட்டபிள் ஆகலாம், இல்ல அது 6 வருஷம் கூட ஆகலாம், இல்ல நீங்க ஆகாமலும் போலாம். நீங்க அங்க போய் அங்க என்ன நடக்கும்னு யாருக்குமே புரியாது. பிகாஸ் நீங்க ட்ரேடிங் பண்றவங்க எல்லாமே வந்து ப்ராஃபிட் பண்றது இல்ல. தெர் இஸ் ஒன்லி மினிமம் போனா 5% தான். அது இந்தியாலாம் வந்து இந்த ஜெரோதா விட்ட ரிப்போர்ட் எல்லாம் இன்னும் 2% தான் ப்ராஃபிட்டபிளாவே இருக்காங்க. 5னே வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 95% பேர் வந்து அதுல ப்ராஃபிட்டபிள் ஆக முடியாம கிவ் அப் பண்ணிட்டு தான் போறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் அது, ஓகேவா? அப்படின்ற போது எடுத்தோடனே நீங்க அதை ஃபுல் டைமா பண்றப்ப ஃபுல் டைம் ட்ரேடிங் வில் கிரியேட் ப்ரெஷர். நான் தெளிவா சொல்றேனே. என்னோட கதையை எடுத்துக்கோங்க. நீங்க நினைக்கலாம், நீ அப்ப ஏன் ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்றேன்னு. நான் ஒரு 8 மந்த்தா ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இந்த லாஸ்ட் 2 மந்த்ஸ் நான் அந்த கணக்குல வச்சுக்க மாட்டேன். நான் என்ன பண்ணேன்னா, நான் காலேஜ் முடிக்கும்போது எனக்கு ஒரு 2 1/2 இயர்ஸ் ஆஃப் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அத மனசுல வச்சுட்டு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நெக்ஸ்ட் 6 மந்த் வீட்ல இருந்து ட்ரேடிங் பண்ணுவோம். ப்ராஃபிட்டபிள் ஆயிருவோம்னு ஒரு நம்பிக்கையில ஐ டுக் தட் ரிஸ்க். பட் நான் ப்ராஃபிட்டபிள் ஆகல. நான் அத ரிக்ரெட்டும் பண்ண விரும்பல. பிகாஸ் 6 மாசத்துல நிறைய கத்துக்கிட்டேன். பட் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன், எவ்ரிதிங் இஸ் எ லெசன் நான் விட்டுட்டேன். பட் அத நான் சஜெஸ்டும் பண்ண மாட்டேன். இப்ப நீங்க நினைக்கலாம், நீ மட்டும் ரிஸ்க் எடுத்த, அந்த 6 மாசத்துல கத்துக்கிட்ட அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது என்னன்னா, நான் இருந்த இடம், அந்த 6 மாசத்துல நான் இருந்த சிச்சுவேஷன்ல வேற யாராச்சும் இருந்திருந்தா, அவங்க அத இப்போ இப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு எந்த கேரண்டி இல்ல. அதுதான் உண்மை. ஸ்டார்ட் பண்ண நீ என்ன பெரிய புல்தியா அப்படி என்னத்த நீ பண்ணிட்ட நீங்க யோசிக்கலாம். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த 6 மாசம் நான் மிஞ்சி போனா வெறும் 15,000 தான் இழந்திருப்பேன். 50K சவுண்ட்ஸ் லைக் a பிக் அமௌண்ட். எஸ், இட்ஸ் a பிக் அமௌண்ட். நான் ஒன்னும் ரிச்சி கைலாம் இல்ல. நானும் எடிட் பண்ணி அதுல வர 200 300ன்னு சேர்த்து வச்சுதான் என் காசுல தான் நான் அக்கௌண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கேன். ஏன் நான் இருந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவங்க சைக்காலஜிக்கா அஃபெக்ட் ஆகி இதை விட நிறைய காசை உள்ள மார்க்கெட்ல போட்டு பணத்தை இழந்திருப்பாங்க. இழந்து கிவ் அப் பண்ணிட்டு வேற வேலைக்கு நேரத்துக்கு போயிருப்பாங்கன்னு நான் சொல்றேன். அதுதான் மேட்ரு ஆக்சுவலா. ரியல் டைமா அப்படியே உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரி. இப்ப நீங்க வந்து காலேஜ் முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு எந்த கரியர் சூஸ் பண்றதுன்னு தெரியல. ஸோ ட்ரேடிங் வந்து பண்ணலாம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அப்படின்ற போது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபுல் டைமா ட்ரேடிங் பண்ணிடலாம். இதே ஒரு கரியர் தானே, இதுல வீட்டுல உட்காந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, துபாய் எல்லாம் போறாங்க, ஜாலியா இருக்காங்களே பண்ற இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரை பார்த்து கவர்ந்து உங்களுக்கு ஆசை வந்துருச்சு. இல்ல ஒரு பேஷனாட்டாவே ஆசை வந்துருச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு கவர்லாம் இல்ல, உங்களுக்கு உண்மையிலே ஜென்யூனா தோணுது,
நீங்க இப்படி பண்ண ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஒரு 2 மாசம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா வந்து நீங்க அந்த லீவுக்கு அந்த ஹீட்லயே தான் இருப்பீங்க. லைக் காலேஜ் முடிச்சுட்டு வந்தது கூட இல்ல. 3வது மாசம்லாம் ஆக ஆக உங்க கூட இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு வேலைக்கு போவாங்க. நியூ சிட்டிக்கு மூவ் ஆன் ஆயி, அ அவங்க தனியா அவங்க லைஃப்ப லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபோன் வாங்குவாங்க, பைக் வாங்குவாங்க, கொலீக்ஸோட அவுட்டிங் போவாங்க. திடீர்னு சில பேர்லாம் லைக் கல்யாணம்லாம் கூட ஆகும். உங்களுக்கு அத பார்க்கும்போது உங்க மைண்ட் லைட்டா அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அவங்க வந்து இந்த பாஸ்ட் காலேஜ்ல இருந்தத தாண்டி சில நியூ விஷயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. பட் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்டில் அந்த காலேஜ்ல இருந்த ரொட்டீனே கன்டின்யூ ஆகும். யூ ஆர் லேர்னிங் ட்ரேடிங். பட் ஸ்டில் அது உங்களுக்கு ஒரு பெருசாலாம் தெரியாது. அது மாரி தான் கன்டின்யூ ஆகும். அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா, உங்க மைண்ட் அஃபெக்ட் ஆகும். அந்த 4வது மாசம், 5வது மாசம்லாம் முடியும்போது, ஸ்டில் நீங்க வந்து எதுவுமே காசு சம்பாரிக்கல அப்படின்றபோது, உங்க மைண்ட் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சுரும். ஐய்யய்யோ! நம்ப என்ன இவ்வளோ டைம்ஸ் போட்டு இத பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுக்கு ப்ராஃபிட்டே வரமாட்டேதே. லாஸ் மட்டும் பண்றோம். இல்ல ட்ரேடே கிடைக்க மாட்டேங்குது. என்னென்னமோ நடக்குது. இந்த மாரி மைண்ட் அஃபெக்ட் ஆகும். அங்க தான் பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகும். ட்ரேட் பண்றதுக்கு மைண்ட் ரொம்ப முக்கியம். மைண்ட் செட். அதாவது மோட்டிவேஷன் அந்த மாரி சொல்லல. மைண்ட் கிளீனா இருக்கணும். அப்பதான் நீங்க சார்ட்ஸ அனலைஸ் பண்ண முடியும். மைண்டே கோளாறா இருந்துச்சுன்னா, அங்க நீங்க தப்பு பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? டைம் வேகமா போகுது. எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ப இத நம்பி தானே இருக்கோம். என்னடா காசு வர மாட்டேங்குதுன்னு ட்ரேடிங்ல அத ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓவர் ட்ரேட் பண்ணுவீங்க. ஓவர் ரிஸ்க் பண்ணி அக்கவுண்ட் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ட்ரேடே கிடைக்காத நேரத்துல உங்களுக்கு ட்ரேடுக்கு எடுக்கணும்னே எடுத்து ரூல்ஸ பிரேக் பண்ணி ட்ரேட் எடுப்பீங்க. இன்னும் என்னென்னமோ ரகரகமான மிஸ்டேக் பண்ணுவீங்க. திஸ் ஆல் த பிரஷர் ஃப்ரம் தட் ஃபுல் டைம் ட்ரேடிங். ஏன்னா, யூ ஒன்லி டிபெண்ட் ஆன் ட்ரேடிங் ஃபார் மனி. ஸோ அங்க மணி வராதப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு பிரஷர் கிரியேட் ஆகி, அப்ப வேற என்ன செய்றது? ஐய்யய்யோ! எப்படியாச்சும் மணி எடுக்கலாம். ஏதாச்சும் பண்ணிறலாம்ன்னு இதுல நெறைய தப்புகள் பண்ணுவீங்க. இந்த சைக்கிள் அப்படியே சுத்திக்கினே இருப்பீங்க இதுக்குள்ளேயே. ஒரு பாயிண்ட்க்கு மேல உங்களுக்கே வெறுத்து இத கிவ் அப் பண்ணிட்டு வேற படத்துக்கு போயிருவீங்க. இதுதான் அந்த ஃபுல் டைம் ட்ரேடிங்க பிகினிங்ல ஸ்டார்ட் பண்ணா ஒரு பெரிய இஷ்யூவே. இந்த டிசம்பர் மாசம்லாம் வந்துருச்சுன்னா, உங்களுக்கு வந்து பதட்டமாயிரும். நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இப்ப நான் வந்து எனக்கு அது பதட்டம் இருந்துச்சு. பட் நான் திரும்பி பார்த்து பொறுமையா என்னால யோசிக்க முடிஞ்சது. பிகாஸ் எனக்கு பணம் பெருசா போச்சே, ஐயோம்மான்னு அடிச்சுக்கிற அளவுக்கு நான் பணம் இழக்கல. ஓகே. ஐ ரிஸ்க்ட் மை மனி. ஐ ரிஸ்க்ட் மை சேஃப்டி மனி. லைக் என் சேவிங்ஸ் தாண்டி நான் கம்மி காசா போட்டேன். அது இழந்துச்சு. பட் அந்த மணிக்கு டபுள், ட்ரிபிள் மடங்கான லெசனையும் நான் லேர்ன் பண்ணேன். பட் எனக்கு அந்த சோகம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்ன்னு. அதோட ஜான்வரிய ஒரு நம்பிக்கையா தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதே நீங்க ஒவ்வொரு அக்கவுண்டா வாங்கி பாஸ் பண்ணணும் ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு அக்கவுண்ட்ட வெடிக்க விட்டு என்ன ஒரு நத்திங் மேக் சென்ஸ் தேர். லைக் நான் இந்த ட்ரேடிங் மிஸ்டேக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் ஒண்ணு இருக்கும் இந்த ஃபுட் செயின்ல. அந்த மாரி தான் நான் பார்ப்பேன். அதாவது ஹை, மீடியம், லோன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த மீடியம், லோல உள்ள மிஸ்டேக் தான் பண்ணுவேன். ஓகேவா? எனக்கு வந்து அந்த மிஸ்டேக் வந்து பெருசா இம்பாக்ட் ஆகாது. அத நான் கரெக்ட் பண்ணிக்கவும் என்னால முடியும். அண்ட் தென் நான் என்ன மிஸ்டேக் லைக் அதுலேருந்து என்ன லெசன் கத்துக்கலான்னு எனக்கு டைம் இருக்கும். இதே இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்க மிஸ்டேக்லாம் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா அக்கவுண்ட் கிளியர் பண்ணணும். 1 வாரத்திலேயே கிளியர் பண்ணணும். ஒரு நாள்லயே கிளியர் பண்ணணும். ஒரு நாள்ல கிளியர் பண்ணி என்ன பண்ண போறோம்? 1 மாசம் டைம் குடுத்துருக்கான். ஒரு நாள்லயே நொட்டிட்டு நெக்ஸ்ட் மந்த்லயே இதெல்லாம் கொஞ்சம் கோளாறான மைண்ட் செட் தான். அது வந்து நெறைய பேர் 1 நாள்லயே கிளியர் பண்ணணும், 2 நாள்லயே கிளியர் பண்ணணும். தேவையே இல்லையே! பொறுமையா போலாம். அப்படி அந்த பொறுமை இல்லன்னா, இந்த ட்ரேடிங்ல சர்வை பண்ணவே முடியாது. இங்க பொறுமை இருந்தா தான் வாழவே முடியும். இல்ல அப்படின்னா, ஒண்ணு உங்கள்ட்ட காசு இருக்கணும். உங்கள்ட்ட பொறுமை இல்லன்னா, நீங்க இழக்க நெறைய ரெடியா இருங்க. ஒவ்வொரு மாசமும் ஜாலியா ஒவ்வொரு ஃபண்டட் அக்கவுண்டா வாங்கி, வாங்கி லாஸ் பண்ணிட்டு, கடைசியா உட்கார்ந்து யோசிச்சா, உங்க மைண்ட் வந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? நம்ம என்ன தப்பு பண்ணோம்? அத எப்படி திருத்திக்கிட்டோம்? அத யோசிக்காது. ஐய்யய்யோ! இவ்வளோ பணத்த இழந்துட்டோமே தான் புலம்பி ஒரு பாயிண்ட்ல இது நமக்கு இல்லன்னு விட்டுட்டு போயிருவீங்க. ஓகே. அதனால தான் சொல்றேன் ஃபுல் டைம் ட்ரேடிங்ங்றது ஒரு பிரஷர வந்து கிரியேட் பண்ணும். ஏன்னா, இப்ப நீங்க ஒரு வேள வந்து கொஞ்சம் பிரிவிலேஜா இருக்கீங்க. பிரிவிலேஜ்ங்கிறது லைக் அம்பானி வீட்டு பையன்னு நான் சொல்லல. ஒரு 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 சின்ன எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. லைக் உங்க வீடு உங்கள பத்தி உங்கள டிபெண்ட் பண்ணி இல்ல. ஓகேவா? ஓகே. சம்ஹவ் தே கேன் மேனேஜ். ஓகே. அ நீ பார்த்துக்கப்பா. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குன்னா, அப்பயும் பிரஷர் இருக்கும். பிரஷர் இருக்காதுன்னுலாம் நான் சொல்லல. பட் அந்த கவுண்டிங் பிரஷர் 1, 2, 3ன்னு இருக்குல்ல, அதுல ஒரு பிரஷர் உங்களுக்கு இருக்காது. இப்போ உங்க வீட்ல வந்து அது பணத்துல கஷ்டம். லைக் தே லிட்டரலி வெயிட்டிங் யூ டூ கிவ் மனி. லைக் எக்ஸ்பெக்டிங் யூ டூ கிவ் மனி அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா, இட் வில் ஆட் அன் பிரஷர். ஸோ அப்படின்றபோது, யூ ஹேவ் தட் அர்ஜ் டூ ஏர்ன் மனி. ஓகேவா? அது நடக்கலன்றபோது, யூ டூ சம் கிரேசி மிஸ்டேக் இன் ட்ரேடிங். ஐ அம் சீயிங் மெனி பீப்பிள்ஸ் டூயிங் திஸ். லைக் நான் நெறைய பேர்ட்ட பேசுவேன். லைக் எனக்கு ட்ரேடிங் பண்றவங்கள்ட்ட பேச புடிக்கும். எனக்கு பேசவே பிடிக்கும். ஜாலியா பேசுவேன். அதனால தான் என் வீடியோ எல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு இருக்கு. தெளிவா நான் பாட்டுக்கு பொறுமையா பேசிட்டு இருப்பேன். கேட்கறாங்களோ கேட்கலையோ, ஐ லவ் டு ஸ்பீக் அவ்வளோதான். அதாவது நான் பிகினர் ட்ரேடர், ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்லாம் பேசும்போது, இந்த பிகினரா ட்ரேட் பண்றவங்கலாம் லைக் நான் இந்த 3 வருஷம் என்னோட ஜர்னில இழந்த மணிய விட 10 எக்ஸ்லலாம் இழக்குறாய்ங்க. ஐ டோன்ட் நோ லைக் அதுல ஒண்ணுமே இல்லையே. லைக் இங்க நெறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ட்ரேடிங்க லாஸ் பண்ணா தான் கத்துக்கணும் அப்படிங்கிறது நீங்க ஒவ்வொரு ட்ரேட் லாஸ் பண்ணா தான் கத்துப்பீங்க. பட் அத சீரியஸா எடுத்துட்டு லாஸ் பண்ணா தான் நம்ம கத்துப்போம் போலன்னு வேணுக்குன்னு
லைக் சம்மந்தமே இல்லாம லாஸ் பண்றாங்க. ஸோ லாஸ் பண்ணாதான் இதுன்னு லைக் சில விஷயங்கள்லாம் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். லைக் இந்த 1 மாசத்துக்கு ஒரு ஃபண்டோட இந்த ஃபியூச்சர்ஸ விடுங்க. 1 மாசத்துக்கு ஒரு அக்கவுண்ட் அந்த அர்ஜ் 1 மாசத்துக்கு தேவையே இல்லையே! நான் நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். அதாவது ஒரு ஒரு ஃபண்டட் அக்கவுண்ட்ட 1 மாசத்துக்கு மேல வச்சிருக்காதீங்க. சைக்காலஜி அடி வாங்கிரும்லாம் சொல்லுவாங்க. இது அவுட் ஆஃப் த கன்டென்ட் தான். பட் ஐ வாண்டட் டூ சே. ஏன் அப்படி? நான் 1 வருஷம் ஒரு அக்கவுண்ட் வச்சிருந்தேன். இப்ப ஃபர்ஸ்ட்டு உன்னோட ஃபோக்கஸ் என்ன? ஸ்கில்ல கத்துக்கணும். ட்ரேடிங்ல ஸ்கில்ல மாஸ்டர் பண்ணணும். சார்ட் அனலிசிஸ் பண்றதா இருக்கட்டும், ஒரு ரிஸ்க்க மேனேஜ்மென்ட் பண்றது, ஒரு டிசிப்ளினா உன் பிளான ஃபாலோ பண்றது. இத முதல்ல நீ கத்துக்கணும். கத்துக்கிட்டா தான் அடுத்து நீ பே அவுட்ட பத்தி யோசிக்கணும். ஸ்டார்ட்டிங் வந்தோனே 1 மாசத்துக்கு மேல ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்க கூடாதுன்னா, அப்போ உன்னோட நோக்கம் என்ன? நீ எதுக்கு வந்த? லைக் ஃபர்ஸ்ட்டு உன் ஸ்கில்ல கத்துக்கணும். நீ ஸ்கில்ல கத்துக்கிட்டாவே, அதுக்கப்புறம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். பட் இந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல வரும்போது, 1 மாசத்துக்குள்ள ஒரு அக்கவுண்ட்ட கிளியர் பண்ணணும்னு ஒரு அர்ஜ்ல வரும்போது, இங்க வந்து உனக்கு ஸ்கில்ல கத்துக்கணும்னு மைண்ட் இருக்காது. உங்களுக்கு அந்த அக்கவுண்ட் 1 மாசத்துக்குள்ள கிளியர் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இது இது நான் ரொம்ப பெருசா போல. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க பிகினரா வரீங்கன்னா, ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் மாஸ்டரிங் த ஸ்கில். லைக் எனக்கு என் ஸ்கில்ல கத்துக்கணும். எஸ் அஃப்கோர்ஸ் வரும்போது அந்த பணத்தோட ஆசை இருக்கும். எனக்கும் இருந்துச்சு. நானும் அப்படிதான். எல்லாம் அப்படிதான். பட் ஓவர் த பீரியட் அத நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்ப உங்க ட்ரேடிங் நீங்க பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆகும். நீங்க பெருசா எல்லாத்துக்கும் போட்டு அஃபெக்ட் ஆயி ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. நம்மலாம் ஹியூமன். நானும் இப்ப எனக்கு அந்த 6 மாசம் வந்து நான் ரிஸ்க் எடுத்து நான் ப்ராஃபிட்டபிள் ஆகாதது ரொம்ப கடுப்பா இருந்துச்சு. லைக் ஸ்டில் நான் இன்னும் ப்ராஃபிட்டபிள் ஆகல. இப்ப என்ன 2 மாசம் ஆச்சு. பட் ஒரு அக்கவுண்ட் பாஸ் பண்ணேன். லைவ் அக்கவுண்ட். பட் ஸ்டில் ஐ டிட்ன்ட் மேக் எனி பே அவுட்ஸ் ஃப்ரம் தட். ஸோ அது வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். டென்ஷன் ஆகும். லேப்டாப்லாம் கொஞ்சம் அடிச்சு பறக்க விடலாம் போல இருக்கு. பாருங்க மார்க்கெட்லாம் பாருங்க. சூப்பரா இருக்குல்ல. பார்கோட் இந்த இது பார்த்திருக்கீங்களா? அந்த கியூஆர் கோடு இந்த யுபிஐ போடுவோம்ல. அந்த மாரி இருக்குங்க மச்சான் இதெல்லாம். இதெல்லாம் லைக் அது அப்படிதான் டென்ஷன் ஆகும். பட் வாட் வி கேன் டூ? நான் அப்ப இங்க ரிஸ்க் எடுக்க முடியுமா? அதுதான் அந்த பைத்தியக்காரத்தனத்தலாம் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா, எனக்கு சோகமா இருக்குன்னா, நான் சோகமா இருந்துக்கிறேன். நான் இங்க போய் ரியாக்ட் பண்ண முடியாது. ரியாக்ட் பண்ணா என்ன ஆகும்? மார்க்கெட் ஒண்ணுமே ஆகாது. லாஸ் தான் ஆகும். இப்ப நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா, அதுக்கு எதிர்வினையா தான் நடக்குன்றபோது, அத ஏன் நான் பண்ணிக்கிட்டு, நான் சோகமாவே இருந்துக்கிறேன். சோகமா படுத்து தூங்குங்க. அடுத்த நாள் வந்துரும். அவ்வளோதான். ஓகே. அதான் சொன்னேன். ஃபுல் டைம் ட்ரேடிங் வந்து பிகினிங் ஸ்டேஜ்ல வந்து ஒரு பிரஷர கிரியேட் பண்ணும். ஏன்னா, நீங்க அத மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கீங்கன்ற போது, அதுல காசு வராத போது, உங்க மைண்ட் விளையாட ஆரம்பிக்கும். அதுல காச எடுக்கணுன்ற எண்ணம் ஆக்குபை எப்ப பண்ணுதோ, யூ வில் டூ சம் கிரேசி மிஸ்டேக். ஓகே. பெட்டர் ஆப்ஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வேல பார்த்துக்கிட்டே ட்ரேடிங் பண்றது. வேல பார்த்துட்டே ட்ரேடிங் பண்றனால என்ன ஆடட் அட்வான்டேஜ்னா, எஸ் செம்ம கஷ்டமா இருக்கும். எல்லாமே கஷ்டம் தான். கஷ்டப்படாம எதுவுமே ஈஸியா நடக்கணும், ஈஸியா போணும்னு நெனச்சா, ஆ ஒண்ணுமே பண்ண முடியாது. கஷ்டமா தான் இருக்கும். வேலைக்கும் போயிட்டு ட்ரேடிங்க மேனேஜ் பண்றது. பட் கம்பேர் டூ திஸ் பிரஷர் தட் வில் பி ஈஸி டூ மேனேஜ். லைக் அழகா உங்களுக்கு மந்த்லி ஒரு 10,000 வந்துச்சுன்னு வைங்களேன். யூ ஒன்ட் டிபெண்ட் ட்ரேடிங். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க லாஸே ஆனாலும் யூ ஒன்ட் கேர் அபௌட் தட். எனக்கு மயிரா போச்சு. நான் கத்துக்கிறேன். எனக்கு இதுலேருந்து சம்பளம் வருது. நான் இதுல பொறுமையா அனலைஸ் பண்ணி கத்துக்கிறேன். என்னன்னு கத்துக்கிறேன். அது போக போக நான் சம்பாரிப்பேன்ற ஒரு மைண்ட் செட் வரும். ஈவன் அங்க மிஸ்டேக் பண்ணாலும் யூ டோன்ட் டூ தட் கிரேசி மிஸ்டேக் வைல் யூ ஆர் டூயிங் இன் திஸ் ஃபுல் டைம் ட்ரேடிங். அந்த மேட்டர் அந்த ஃபுல் டைம் ட்ரேடிங்ல பண்ற மிஸ்டேக்லாம் அவ்வளவா நீங்க பண்ண மாட்டீங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா, நான் அப்படிதான். நான் வந்து எனக்கு நான் மிஸ்டேக்லாம் லைக் இந்த மாரி ரொம்ப கிரேசி நான் சொன்னேன்ல, அந்த மேல சொன்னேன்ல, அந்த 1 லெவல் மிஸ்டேக் நான் இது 2ல பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? ரிஸ்க்லாம் வந்து நான் ரிஸ்க்லாம் ஓவர் என் வாழ்க்கையிலேயே அடிச்சது இல்ல ரிஸ்க் ஓவராலா. ஏன்னா காசு இல்ல ஃபண்டட் அக்கவுண்ட் வாங்க. 1 மாசத்துக்கு ஃபண்டட் அக்கவுண்ட் வாங்குறான்னா, அப்ப அவன் எவ்வளவு காசு வச்சிருப்பான்னு பாருங்க. காசு நெறைய வச்சிருக்கவன் அப்படிதான் விளையாடுவான். நம்மள்ட்ட காசு இல்ல. நம்மள்ட்ட ஒரு ஃபண்டட் அக்கவுண்ட் போச்சுன்னா, அடுத்த அக்கவுண்ட் வாங்குறதுக்கு நான் உட்காந்து மாங்கு மாங்குன்னு வீடியோ எடிட் பண்ணி காசு சேர்க்கறதுக்குள்ள அதுக்கான பேப்பர் ட்ரேட் தான் பண்ணணும். ஸோ என்னோட கோல் ஒண்ணுதான். நான் ஒரு அக்கவுண்ட்ட வாங்கி, அத பாஸ் பண்ணி நான் பே அவுட் போடுறத விட, நான் கம்மியா தான் ரிஸ்க் பண்ணுவேன். நோ மேட்டர் அது ஹவ் லாங் இட் டேக்ஸ். லைக் அப்ப நான் ஒரு பே அவுட் போட்டு எலிஜிபிள் ஆனேன்னா, எஸ் ஐ நோ சம்திங் அபௌட் திஸ் மார்க்கெட். ஐ கேன் மேக் பே அவுட் இன் திஸ் ஷிட். ஸோ அதுக்கப்புறம் நான் ரிஸ்க் பண்ணலாம். எடுத்தோனே இந்த ரிஸ்க் பண்ணி விளையாடுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால ஃபுல் டைம் ட்ரேடிங்க வந்து எடுத்தோனே சூஸ் பண்ணாதீங்க. ட்ரேடிங்கே ஒரு கரியரா சூஸ் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. பட் உங்களுக்கு பிரிவிலேஜ் இருக்கு, வீட்ல காசு பணம் இருக்கு, ஜாலியா விட்டுருவாங்கன்னா பண்ணுங்க. பட் என்ன மாரி காசுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு, இத நம்பி எப்படியாவது குடும்பத்துக்கு கடன் அடைச்சிரலாம், இல்ல குடும்பத்த வழி நடத்திடலான்னு வரவங்கலாம், நோ. இட்ஸ் a பேட் ஐடியா. கெட் அ ஜாப், டூ ட்ரேடிங் அட் ஈவினிங் டைம். ஆ அப்படியே ஸ்மூத்தா லைஃப் போகும். இல்ல நான் இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்க போறேன், அந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்க போறேன். ஐ கேன் மேட் இட் இன் 1 இயர்னா, யூ வில் லேர்ன் பை யுவர் செல்ஃப் இன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். தட்ஸ் இட். அண்ட் இன்னொன்னு, நான் எப்ப வந்து ஃபுல் டைமா பண்ணலாம்? இப்ப நான் ஃபுல் டைமா வந்து பண்றேன்னு இல்ல. நான் ஃப்ரீலான்ஸா எடிட்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ட்ரேடிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இப்ப நான் வந்து ஃபுல் டைமா ட்ரேடிங் பண்ணலாம். அதாவது வேற எனக்கு எந்த வேலையும் வேணாம். எனக்கு பிடிக்கல. நான் ட்ரேடிங் மட்டுமே ஃபுல் டைமா எப்ப பண்ணுவேன்னு எனக்கு எனக்கு ஒரு கிரைட்டீரியா என்னன்னா, ஒரு 6 மாசமாவது கன்சிஸ்டன்ட்டா பே அவுட் போடணும். ஃபிரிம்ஸ்ல. கன்சிஸ்டன்ட்டா 6 மந்த். $100 இருந்தாலும் சரி. கன்சிஸ்டன்ட்டா பே அவுட்ஸ் போடணும். அண்ட் தென் அதுக்கு நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்துக்காவது எனக்கு ஏதாவது சேவிங்ஸ் வேணும்.
அதாவது இஃப் இந்த ட்ரேடிங்கே இல்லனாலும் பிகாஸ் ட்ரேடிங் இஸ் நாட் லைக் கன்சிஸ்டன்ட் மணி. இந்த ட்விட்டர் குதியான்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ள போனா வந்து 30 நாள்ல 30 நாள் ட்ரேட் பண்ணிருப்பாங்க. நம்மளுக்கு சாட்டர்டேலாம் ட்ரேட் பண்ணுவாய்ங்க. என்னென்னமோ பண்ணுவாய்ங்க. ட்ரேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாய்ங்க. அவிங்களலாம் வந்து பார்க்கும்போது தலைவலியா இருக்கும். எப்படின்னு. அதான் நீங்க என்ன பண்றீங்க? இத பத்தியே நான் தனியா வீடியோ போடுறேன். இந்த மாரிலாம் இருக்காது. 1 மாசம் பே அவுட் வரும். 1 மாசம் வராது. 2 மாசம் கூட வராது. இட்ஸ் டிபெண்ட் ஆன் மார்க்கெட். ட்ரேடிங்கே ஒரு அன்சர்டைனான ஒரு மேட்டர் தான். அதுதான் நான் சொல்றேன்ல. ஒரு 6 நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்துக்காவது என்னோட சேவிங்ஸ். எனக்கு, என் ஃபேமிலிக்கு, எனக்கு மட்டும் இல்ல. எனக்கு, எங்க வீட்டுக்கும் குடுக்குற மாரி. அது இல்லாம கொஞ்சம் எமர்ஜென்சி ஃபண்ட். அதாவது இதையும் தாண்டி ஏதாவது நடந்துச்சுன்னா, இதெல்லாம் இருந்தா மேபி ஐ வில் கன்சிடர் டு டூ ஃபுல் டைம் ட்ரேடிங். ஆர் எல்ஸ் எனக்கு மேபி இன்னும் கூட மெச்சூர் ஆக நான் இத வந்து நான் காலேஜ் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இத நானும் என் ஃப்ரெண்ட்லாம் இப்படி பேசிப்போம். பட் எனக்கு இன்னும் டைம் ஆக என்ன தோணுதுன்னா, நோ. லைக் கிரியேட் சம் அசெட் லைக் ஏதாவது ஒரு மணி ஜெனரேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு அசெட்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டைம்ல இறங்கு அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. பட் ஐ டோன்ட் நோ நான் எதிர்காலத்துல என்ன பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியல. இப்போதைக்கு எனக்கு இது ஐடியா. ஏன்னா 6 மாசம் நான் ஏன் சொல்றேன்னா ஒரு பே அவுட் எடுக்கிறனாலயோ ஒரு அக்கௌண்ட்டை பாஸ் பண்றனாலயோ நம்ம பெரிய புல்தி ட்ரேடர் இல்ல. நான் நேத்து ஸ்டார்ட் பண்றவன் ஒரு அக்கௌண்ட்டை கொடுத்தா கூட மேபி அவன் லக்கில் கிரியேட் பண்ணி அக்கௌண்ட் கிளியர் பண்ணி பே அவுட் எடுக்கலாம். அவன் ட்ரேடர் இல்ல, அவன் ட்ரேடர் இல்ல, லைக் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் இல்ல. 6 மந்த் நான் ஏன் சொன்னேன்னா கன்சிஸ்டன்ட் பே அவுட். Like making money in trading is easy, but making consistent money is not. When you are doing consistently money, like when you are getting consistent payout, then you are proven trader. Like நீங்க பண்றது is not a random stock, it's not a gambling, it actually working in the market and you can get payout from this market அப்படின்ற ஒரு டேட்டா அது. உங்களுக்கு நீங்களே காமிச்சுக்கிற ஒரு ப்ரூஃப். இங்க பாரு 6 மாசம் நான் கன்சிஸ்டன்டா மினிமம் ஐம் சேயிங் திஸ் 6 months as மினிமம் 6 மாசம் இது என்னோட டேட்டா. See, I'm getting payout consistently by using this strategy and I know about this marketன்னு உங்களுக்கு ஒரு டேட்டா மாதிரி. இதை நீங்க கூட ஃபாலோ பண்ணுங்க. அந்த 6 மந்த் கன்சிஸ்டன்டா பே அவுட் போட்டதுக்கு அப்புறம் லைக் உங்களை நீங்களே ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்னே கண்டிப்பா சொல்லிக்கலாம். பிகாஸ் யூ மேக் இன் கன்சிஸ்டன்ட் மணி இந்த மார்க்கெட் யூ ஹாவ் த ப்ரூஃப் யூ ஹாவ் டேட்டா. ஸோ இந்த ஒரு மாசம் பே அவுட் ஒரு அக்கௌண்ட்டை பாஸ் கிளியர் லைவ் அக்கௌண்ட் கிளியர் பண்ணோன்னா நம்ம வாழ்க்கை மாறிடும். ஒரு 100K பாஸ் பண்ணா லைஃப் மாறிடும். ஒரு பே அவுட் போட்டோம்னா லைஃப் மாறினா ஒண்ணுமே மாறாது. ஏன்னா அந்த மாசம் காசு போட்டீங்க. அடுத்த மாசம் போடுவீங்களான்னா போடுவேன்னு நீங்க சொல்றது சரி. பட் வாட் த ப்ரூஃப்? போடாம கூட போலாம். மார்க்கெட் கோளாறா ஆகலாம். இந்த இந்த மாதிரி மார்க்கெட் வந்து அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு ஆகலாம். இந்த மாதிரி. தெரியுமா? இந்த இந்த 2 லெவல் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளேயே இப்படியே நடக்கலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்கள்ட்ட இத மேல உடைச்சிட்டு போற அளவுக்கு ஃபண்ட் இருக்கா? இல்ல. நம்மலாம் ரிட்டெயில் ட்ரேடர்ஸ். வேற வழியே இல்ல. இதுக்குள்ள தான் திரியணும். அப்படின்றபோது இட் இஸ் அன்சர்டனிட்டி ஆன ஒரு பிசினஸ். ஸோ அப்படின்றபோது ப்ரூஃபோட எதா இருந்தாலும் விளையாடுங்க. அதுக்கப்புறம் ஜாலியா இருங்க. அததான் சொல்லுவேன் ஃபுல் டைம் ட்ரேடிங் வேணாம் அப்படின்னு. இன்னொன்னு ட்ரேடிங்னால வர ஒரு மைண்ட் செட் சேஞ்ச். ஆக்சுவலா நீங்க ட்ரேடிங்குள்ள வந்துட்டு ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, யூ வில் ஸ்டார்டட் சீயிங் த பிக் நம்பர்ஸ் லைக் பிக் டிஜிட். இது எப்படி சொல்றது? ஆக்சுவலா ஒண்ணும் இல்ல. இப்ப எனக்கு அந்த 6 மாசம் வந்து ஐ ஹேவ் லாட் ஆஃப் டைம். ஈவன் ஐ பேக் டெஸ்ட் அந்த 6 மாசத்துல ஒரு 2 மாசம் வந்து நான் ஃபுல் டைமா பேக் டெஸ்ட் பண்ணேன். அண்ட் அதை தாண்டி ரிமைனிங் டேஸ் எல்லாத்தையும் ட்ரேட் பார்த்துட்டு மீதி நாள்லாம் சும்மா தான் இருந்தேன். பட் எனக்கு அந்த டைம்ல நான் வந்து ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆனா நான் பண்ணல. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ட்ரேடிங் ட்ரக்ஸ். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, ட்ரேடிங்ன்ற ஒரு ட்ரக்ஸ உங்களுக்குள்ள நீங்க செலுத்திக்கிட்டு இருந்தாவே, அது என்ன பண்ணும்னா, உங்கள வேற வேற எந்த வேலையும் பார்க்கவே விடாது. ஜஸ்ட் வெரி டேஞ்சரஸ் திங். வெரி டேஞ்சரஸ் திங். ஒன்ஸ் யூ ஹேவ் பிகம் ப்ராஃபிட்டபிள், ஓகே யூ கேன் ஸ்டே லைக் தட். பட் ப்ராஃபிட்டபிள் ஆகாததுக்கு முன்னாடி எப்படியாவது அடுத்த மாசம் ப்ராஃபிட்டபிள் ஆயிரும். இல்ல அதுக்கு அடுத்த மாசம் ப்ராஃபிட்டபிள் ஆயிரும்னு ஒரு நம்பிக்கைய உங்களுக்குள்ளேயே குடுத்து, குடுத்து, குடுத்து லைக் உங்கள எதுவுமே பண்ண விடாது. ட்ரேடிங்க மட்டும் தான் பண்ண விடும். ட்ரேடிங் நீங்க அத மட்டும் தான் பண்ணணும். ப்ராஃபிட்டபிள் ஆகலையோ இல்லையோ அத மட்டும் தான் பண்ணிட்டே இருப்பீங்க. அத தாண்டி உங்களால வேற எதையுமே யோசிக்கவே முடியாது. இட் வாஸ் அ டேஞ்சரஸ் திங். ஏன்னா, ஒரு வேள ப்ராஃபிட்டபிள் ஆயிட்டீங்க. குட். ஒரு வேள ஆகலன்னா? ஆகலன்னா என்ன பண்ணுவீங்க? யூ ஆர் லைக் நடு ரோட்ல நிப்பாட்டி விட்ட மாரி ஆயிடும் தனியா. அது வந்து அந்த பிக் நம்பர்ஸ பார்த்து, பார்த்து, பார்த்து மைண்ட் வந்து அதுக்கு அடாப்ட் ஆயி, அத விட சின்ன சம்பளம் குடுக்குற வேல, சின்ன சம்பளத்தலாம் பார்த்தா, நம்மளுக்கு அது ஒரு பொருட்டாவே தெரியாது. அத வேல்யூ பண்ண மாட்டோம். அது இல்லாம ட்ரேடிங்ல எப்படியோ சம்பாரிச்சுலாம் நம்பிக்கை இருக்கும். சம்பாரிச்சுடலாம், சம்பாரிச்சுடலாம். ஏன்னா, என்னதான் லாஸ் பண்ணாலும், நீங்க அத நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். நெறைய பேருக்கு ஒரு டிபி அடிச்சாவே ஒரு 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 பம்ப் வரும். ஓகே, ஓகே டிபி. அது டிபி அடிச்சாவே அது ஏதோ ஏதோ நம்ம நாளைக்கே வந்து GT3 வாங்குற மாரி ஒரு கான்ஃபிடென்ட் குடுக்கும். அதுதான் ஒரு போதை. ட்ரேடிங் போதை. அப்படி இருக்காதீங்க. ஜஸ்ட் கெட் அவே ஃப்ரம் தட் ஜோன். லைக் நானும் போன வருஷம் அப்படிதான் இருந்தேன். பட் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி 2 மாசம் ஐம் நாட் ஃபுல்லி அவுட். எனக்கு இன்னமும் அந்த மைண்ட் இருக்கும். ஓகே ட்ரேடிங்ல பார்த்துக்கலாம். ட்ரேடிங்ல சம்பாதிச்சலாம்னு மைண்ட் செட். பட் தட் இஸ் வெரி டேஞ்சர். வெரி டேஞ்சர். பிகாஸ் நான் இருக்க சிச்சுவேஷனுக்கு இஃப் யூ ஆர் ப்ரிவிலேஜ் லைக் ஓகே யூ கேன் ஹேண்டில் பரவாயில்ல அப்படின்னா எஸ். பட் இஃப் யூ லைக் நீங்க சம்பாதிக்கணுன்ற ஒரு இடத்துல இருக்கீங்க. நாட் ஃபார் அ லைக்
கார் வாங்கணும், பைக் வாங்கணும்னு தாண்டி நீங்க மெயினா அந்த காசு நிறைய விஷயத்துக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஜஸ்ட் கெட் அவே ஃப்ரம் ஜோன். ட்ரேடிங்க செகண்ட்ல தள்ளுங்க. ஜஸ்ட் திங்க் சம்திங் டு ஏர்ன் மணி. ட்ரேடிங்க ஃபுல்லா டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. பிகாஸ் இட் வில் டேக் லாட் மோர் டைம் தென் யூ திங்க். அடுத்த மாசம் ஆயிரும். அதுக்கு அடுத்த மாசம் நீங்க நினைப்பீங்க. நடக்கவே நடக்காது. நடக்கவே நடக்காது. நடக்காது. இது எப்படி சொல்லலாம்? நீங்க வந்து இப்ப ப்ராஃபிட்டபிள் ஆகலாம்னு நினைப்பீங்க. நடக்காது. 1 வருஷத்துல ஆகலாம்னு நினைப்பீங்க. நடக்காது. 2 வருஷம். அதான் நீங்க நினைக்கிற வரை நடக்கவே நடக்காது. அதுவா எப்ப நடக்குதோ அப்பதான் நடக்குன்ற மாரி தான் இருக்கும். ஸோ அந்த மைண்ட் செட்ட எடுத்துருங்க. ட்ரேடிங் வந்து இந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. 100% அந்த மைண்ட் செட்டுக்கு வரதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மேபி நாம ஒரு 60% வெளிய வந்துட்டேன்னு வையுங்களேன். 40% ஐ வில் ஃபிக்ஸ் தட். அதாவது ட்ரேடிங் இஸ் அ செகண்டரி திங். நான் ஃபுல் டைம் ட்ரேடர் இல்ல. ஐ அம் எடிட்டர். எடிட்டிங் கிளையண்ட் இப்படி அவுட்ரீச் பண்ணு. டூ சம்திங். டோன்ட் டிபெண்ட் ஆன் ட்ரேடிங். மணியும் தாண்டி எனிதிங். ட்ரேடிங் ஜஸ்ட் ஃபாலோ யுவர் பிளான். ஃபாலோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். டைமுக்கு போய் ட்ரேட் பண்ணு. ப்ராஃபிட்டோ லாஸோ அவ்வளவுதான். விட்டுரு மார்க்கெட் கையில. எஸ் நான் சோகமா ஆவேன். நான் ஒன்றும் அப்புறம் இப்படி ப்ரோலாம் இல்லை. நான் சோகமா இருப்போம். சோகமா இருக்கும், வருத்தமா இருக்கும். என்னடா இன்னும் பே அவுட்ஸ் போடலையே, என்னடா இது மார்க்கெட் சரியில்லைன்னு வருத்தம் இருக்கும். பட் ஐ ஒன்ட் ரியாக்ட். நான் என் ஒர்க்கை பார்ப்பேன். அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க தயவு செய்து. பிகாஸ் அது ஒரு டேஞ்சரான மைண்ட் செட். இந்த பிக் நம்பர்ஸ், எஸ் யூ கேன் ஏர்ன் $1000. எஸ் யூ கேன் ஏர்ன் $2000. பட் இப்ப நீங்க ₹1 கூட சம்பாதிக்கல. ஜஸ்ட் திங்க் தட். நீங்க எதெல்லாம் வந்து சம்பாதிப்பீங்க. இப்ப சம்பாதிக்கல. அது எப்ப சம்பாதிப்பீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. நீங்க அடுத்த மாசம் டெட்லைன் வச்சுட்டு என்னதான் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுனாலும் ஒன்னும் வேலைக்கு ஆகாது. வில் டேக் டைம். மார்க்கெட்டா எப்ப நமக்கு தரணும்னு நினைக்குதோ ஓவர் த பீரியட் நம்மள டெஸ்ட் பண்ணி நம்ம எப்ப அது அவனுக்கு ஏத்த மாதிரி ட்ரெயின் ஆகுறோமோ இட் வில் கிவ் ஃபார் ஷோர். ஐ ஆம் ட்ரஸ்டிங் தட். ஸோ எஸ் அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸோ அந்த இந்த விஷயத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணான்னு தெரியல. பிகாஸ் ஐம் ஆன் திஸ் ட்ராப். லைக் என்னால வேற எதையுமே யோசிக்கவே முடியாது. லைக் நான் வேற எதையுமே யோசிக்க விடாம இவன் மட்டும் என் மைண்ட் ஆக்குபை பண்ணிப்பான். நான் பாத்துக்கிறேன்டா, நான் இருக்கேன், எதுக்கு நீ வேலைக்கு போகணும், ஜாலியா இருடா. அது ஒரு டேஞ்சர். ஏன்னா இது டைம் எடுக்கும். அப்படின்ற போது நீங்க குருட்டாம்போக்குல இதை நம்பிக்கிட்டு வேற எந்த பொழப்பையும் பார்க்காம இவன்ட்டே உட்காந்துக்கிட்டு உங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா யூ ஹாவ் பிளென்டி ஆஃப் டைம். லைக் உங்களுக்கு ட்ரேட் பண்ற நேரத்தை தாண்டி அவ்வளவு டைம் இருக்கும். அதெல்லாம் வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணாவே நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். இன்வெஸ்ட் மீன்ஸ் லைக் ஏதாவது படிக்கிறதுக்கு ஏதாவது பண்றதுக்கு. ஸோ இவன் அந்த ஒரு மைண்ட் செட் தருவான். அது அவன் போடா தைலி நீ படா அப்படின்ட்டு அவனை அடிச்சு பத்திட்டு ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் சம்திங் டு ஏர்ன் மணி ஃபார் நவ். நான் சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்டா பே அவுட் போட்டதுக்கு அப்புறம் 6 மந்த்தாவது இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 6 மந்த்தாவது கன்சிஸ்டன்டா பே அவுட் போடுறீங்களான்னு பாருங்க. ஒரு பே அவுட்லயே போட்டுட்டு ஏய் சூப்பர்னு ஆடாதீங்க, வேஸ்ட். ஒரு பே அவுட் போட்டுட்டு ஒரு இதெல்லாம் காமனா நடக்கிறதா. நீங்க அதான் சொல்றேன், நிறைய ட்ரேடர்ஸ்ட்ட பேசுங்க. நிறைய பேர்கிட்ட பேச பேச உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நான் 6 மாசத்துலலாம் அக்கௌண்ட் கிளியர் பண்றவங்க இருக்காங்க. 6 மாசத்துல ஒரு அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணி பே அவுட் போடுற வர போய் அதுக்கப்புறம் அதை ப்ரீச் பண்ணி அதுக்கப்புறம் 2 வருஷமா பே அவுட் போடாமலாம் இருக்காங்க. இட்ஸ் ஆல் ஹேப்பன் இன் த கேம். ட்ரேடிங் இஸ் லைக் அ மேஜிக். பல விதமா நடக்கும். பல விதமா சில்மிசங்கள்லாம் நடக்கும். பட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். அந்த ஸ்டேட்ல நீங்க இருக்கீங்க, பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். அடுத்த மாசம் பாத்துக்கலாம். அதுக்கு அடுத்த மாசம் பாத்துக்கலாம்னு எதுவுமே பண்ணாம இருக்கீங்கன்னா ஃபார் வேஸ்டிங் யுவர் டைம். ஜஸ்ட் ஸ்பெண்ட் டைம் வித் ட்ரேடிங். லைக் சார்ட்ஸ் பாருங்க, பேக் டெஸ்ட் பண்ணுங்க, படிங்க. பட் டூ ஃபோக்கஸ் ஆன் சம்திங் டு ஏர்ன் மணி. ஏன்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம் மேட்டர். நான் அந்த நீங்க இந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து ட்ரேடிங்னா என்ன, இன்வெஸ்டிங்னா என்னன்னு கேட்பாங்க. ட்ரேடிங்னா வந்து ஷார்ட் டேர்ம் மணி, இன்வெஸ்டிங்னா வந்து லாங் டேர்ம் மணிங்குவாங்க. அதை வந்து நீங்க வந்து ராங்கா புரிஞ்சுக்காதீங்க. ஷார்ட் டேர்ம் மணி இஸ் ஆஃப்டர் தட் லாங் டேர்ம் ஸ்டடீஸ், கவலைகள், ரிஸ்க், லாஸ், அந்த அந்த 5 6 வருஷம் அந்த கஷ்டங்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஷார்ட் டேர்ம் மணிங்கிறது ஈஸியா கிடைக்கும். ஸ்டார்டிங்லேயே ஷார்ட் டேர்ம்ல எதுவுமே கிடைக்காது. நான் ஒருத்தட்ட பேசினேன் ரீசெண்டா. அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் காலேஜ் முடிச்சாரு. அவருக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைச்சிருக்கு, ஓகேவா. அதுக்கு போகாம ட்ரேடிங் பண்றாரு. ஹி ஸ்டார்டட் ட்ரேடிங் ஆல்மோஸ்ட் லைக் 3 to 4 months தான் ஆகுது. அப்படிதான் சொல்றேன். அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா வேணாம். இன்டர்ன்ஷிப் கிளம்பி போங்க. ட்ரேடிங் வந்து பண்ணுங்க. ட்ரேடிங்லாம் ஓவர் நைட் ஆகாது. 5 வருஷம் ஆகும், 6 வருஷம் நடக்காம கூட போகும். வி டோன்ட் லைக் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இஃப் சேயிங் திஸ் அகைன், இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் கைடன்ஸ் இன் ட்ரேடிங், சோலி முடிஞ்சு. ஸோ இதெல்லாம் ரியாலிட்டி. நான் பயமுறுத்தல. நீயே இன்னும் ப்ராஃபிட்டபிள் ஆகல, நீ என்ன தைலி பேசுறன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நினைச்சுக்கோங்க. திஸ் இஸ் ரியாலிட்டி. ப்ராஃபிட்டபிள் ஆனாதான் இதெல்லாம் பேசணும்னு இல்லை. ஐ அம் ஆன் திஸ் கேம். ஸோ இதை பத்தி நான் பேசலாம், எனக்கு தெரியும். அதான் நான் சொன்னேன். ஸோ ஃபுல் டைம் ட்ரேடிங்கிறது எடுத்தோடனே பண்ணாதீங்க. ஒரு டைம் வரும், அப்ப பண்ணுங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி. அண்ட் தென் இன்னொரு விஷயம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பே அவுட்லாம் போட்ட உடனே லைக் ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க. ஸ்டில் ஆன் த ப்ராசஸ். ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். நீங்க அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கீங்க டு பி பெட்டர். நீங்க ட்ரேடிங்கை பொறுத்தவரை நீங்க சாகிற வர யூ நீட் டு அப்டேட் யுவர் செல்ஃப். எவ்ரிடே உங்களை நீங்க வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா. இங்கே நத்திங் ஸ்டாப் முடிஞ்சிருச்சுன்றது ஒன்று இல்லவே இல்லை. ஜஸ்ட் தினமும் நிறைய விஷயம் கத்துப்பீங்க. ஸோ ஜாலியாக கத்துக்கோங்க. அண்ட் தென்
ட்ரேடிங் பார்த்துக்கலாம். அடுத்த மாசம் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்த மாசம் பார்த்துக்கலாம்ன்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் கோ அண்ட் டூ சம்திங். டூ ட்ரேடிங் டூ. எவ்ரிதிங் கிளிக்ஸ். ஒரு ரைட் டைம் வரப்ப கண்டிப்பா கிளிக் ஆகும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் தெளிவா சொன்னா என்னன்னு தெரியல. ஒருவேளை வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தெளிவா புரிஞ்சுதா என்னன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய்.